அரசனின் கல்வி, வீரம், செல்வம், புகழ், கருணையை பாடுவது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 திணை வந்து இதில் எது அரசனினுடைய கல்வி, வீரம், செல்வம், புகழ், கருணையை பாடுவது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பெருந்திணை, வாகை திணை, பொதுவியல் திணை, பாடான் திணை இது எல்லாமே உங்களுக்கு புறப்பொருள் இலக்கணம் அப்படின்றதுக்குள்ளே வருங்க. ஓகேங்களா? இது 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்லேயே நம்மளுக்கு வந்து அகப்பொருள் இலக்கணமும் கொடுத்துருப்பாங்க, புறப்பொருள் இலக்கணமும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. அகம் அப்படின்றது வந்துட்டு அன்பினுடைய திணைகளை பற்றி குறிக்கக்கூடியது, அதாவது இல் வாழ்க்கையை அதை பற்றி குறிக்கக்கூடியது, அன்பை பற்றி குறிக்கக்கூடியதுன்னு சிம்பிளாக வச்சுக்கோங்க. அகம்னா உள்ளதான மனசு, அந்த மாதிரி ரிலேட்டடாக உள்ளது. இதுவே புறத்திணை அப்படின்றது வந்துட்டு வெளியில் போர்க்களம், அரசர்கள் வந்து போர்க்களத்துக்கு போகிறாங்க இல்லை போரை எதிர்கொள்கிறாங்க அப்படின்னா அதை பற்றி குறிக்கக்கூடியது தான் வந்து என்னன்னு பார்த்தோம்னா புறத்திணை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ஸோ அகத்திணைகள் மொத்தம் 7 வகைப்படும், புறத்திணைகள் வந்து மொத்தம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா 12 திணைகள் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் பாருங்க, புறப்பொருள் இலக்கணம் கொடுத்துருக்காங்களா, மொத்தம் எத்தனை திணைகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 12 திணைகள் வந்து இருக்குது. இதுல கொடுத்துருக்காங்க பாருங்க. அகப்பொருள் அன்பின் 5 பற்றியது. இதுவே புறம் பற்றிய நெறிகளை கூறுவது புறத்திணை. ஓகேங்களா? புறம் பற்றிய நெறிகளை பற்றி சொல்லக்கூடியது. சரி, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெற்றி திணை. தென் அடுத்தது வந்து என்ன அப்படின்னா கரந்தை. வெற்றி அப்படின்றத ஆணிரை கவர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளா ஒரு லைன்ல மட்டும் பார்க்கலாம். கரந்தை அப்படின்றத ஆணிரைகளை மீட்டல். தென் அடுத்தது வந்து வஞ்சித்திணை, பகை நாட்டை இது பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறது, ஒரு வஞ்சனையோட போகிறது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது காஞ்சித்திணைனா என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நாட்டை கைப்பற்ற வந்த மாற்றரசனோடு எதிர்த்து போரிடுதலுக்கு பேர் காஞ்சித்திணை அப்படின்றது. தென் அடுத்தது நொச்சித்திணை. இது வந்து பாருங்க, நொச்சித்திணை அப்படின்றது என்னன்னா, இப்போ யாராவது நம்ம மேலே படையெடுத்து வர்றாங்கன்னா நம்ம நம்மளுடைய கோட்டைக்குள்ளே இருந்தே வந்து போர் புரியறதுக்கு பேர் நொச்சித்திணை. இதுவே ஒளிங்கை அப்படின்னா கோட்டைக்கு வெளியில எதிரி நாட்டு அரசன் இருக்காங்களா அவங்க. அடுத்தது தும்பை திணை அப்படின்னா வலிமையே பெரிதுன்றதை நிலைநாட்டுறதுக்காக உள்ளதுதான் தும்பை திணை. வாகை திணை அப்படின்றது போர்ல யாரு வின் பண்றாங்களோ அவங்க சூடிக்கிறது. அடுத்தது பாருங்க பாடான் திணை. பாடுவதற்கு தகுதியுடைய ஒரு ஆளுமையாளரின் கல்வி, வீரம், செல்வம், புகழ் இதை பத்தி பாடக்கூடியதுதான் பாடான் திணை. இப்ப நம்ம கொஸ்டினும் இதுதான் கேட்டிருந்தாங்க, ஒரு அரசனினுடைய கல்வி, வீரம் இதை பத்தி பாடக்கூடிய என்ன திணை? பாடான் திணை. அதை எப்படி பிரிக்கணுமா? பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை அப்படின்னு சொல்லி பிரிக்கணும். தென் அடுத்தது வந்துட்டு பொதுவியல். வெற்றி முதல் பாடான் வரை உள்ள மற்றது எதை பத்தியுமே இதுல கொடுத்துருக்கிறத பத்தி இல்லாம ஜென்ரலா சொல்றதுக்கு பேரு பொதுவியல். கைக்கிளை அப்படின்றது ஒருதலை காமம், பெருந்திணை அப்படின்றது பொருந்தா காமம். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்னது? பாடான் திணை. அதுதான் வந்து என்னது? அரசனினுடைய கல்வி, வீரம், செல்வம், புகழ் இதை